செகண்டரிஸ் வர்றதுக்கு காரணம் மூக்குல உள்ள பிரச்சனை. அந்த கிருமி தான் வந்து எச்சி சளி முழுங்கும் போது எல்லா நோயுமே வருது. கடைசி குடல்ல மூல நோய்க்கு காரணம் கூட இந்த கிருமி தான். இந்த தோல்ல வந்து ஒரு ஃபைபர் இருக்கு. இந்த ஃபைபர் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஃபைபர் வந்து இப்ப சும்மா நம்ம பேசுறோம், நார்ச்சத்து சாப்பிடுங்க, நார்ச்சத்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். நார்ச்சத்து எதுல இருக்கு? ஆசன வாயில இந்த மாதிரி 4-5 இலை இப்படி மடிச்சு ஆசன வாயில ஜட்டி போறதுக்கு முன்னாடி இதை வச்சிடணும். ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜட்டி டைட்டா போட்டு விட்டுறணும். ஆனா வதக்கணும், வதக்கி வைக்கணும். வச்சாக்க இது வந்து இந்த மூளைச்சூடு உடனே குறையுது. இது ஆமணக்கு இலையா? காட்டாமணக்கு இலை. காட்டாமணக்கு இதெல்லாம் எங்கம்மா கிடைக்குது? இந்த இலை ரோட்லயே விளைஞ்சு கிடைக்கும் மேடம். குப்பையில வளரும். வந்து அருகம்புல் தேயிலை ரொம்ப நல்லது. ஏன்னா இதுல வந்து ரிச்சஸ்ட் குளோரோபில் இருக்கு. முடி கொட்டாது. இந்த ஆணி வேர் வந்து இந்த ஸ்ட்ராங் ஆகும். ஃபாலிகல்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும். கற்றாழை சோறுல நமக்கு வெள்ளப்படுறது பெண்களுக்கு, அடிவயிறு வலி, மூலத்துக்கு கற்றாழைய அரைச்சு குடுக்குறாங்க, பால்ல மோர்ல குடுக்குறாங்க. அதை நீங்க பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி செய்யக்கூடாது ப்ராசஸ். முட்டை முட்டையா கொய்யா பழத்தை பறிச்சு வந்து விற்கிறாங்க. சரிங்களா? நம்மளும் விரும்பி சாப்பிட்றோம். கொய்யா காய் தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க சித்தர்கள். ஆமா, கொய்யா கனி சாப்பிட்டா வாதப்பித்த கபப்பிணிகள் உற்பத்தி ஆகும் போட்டிருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அடுத்தது இந்த இலைகள் பத்தி அப்படியே சொல்லுங்க. இதெல்லாம் எதுக்கு நமக்கு? துளசி கூட நீங்க இப்படி கசக்கி மூக்குல அந்த தண்ணீரை வந்துட்டு தண்ணி கொஞ்ச நேரம் வச்சு மூக்குல விடலாம். அடுத்து வந்து காட்டாமணக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ டிரான்ஸ்லேட்டிஸை வச்சு பேசிட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கட்டாயம் நிர்பந்தம். ஏன்னா பொதுமக்களுக்கு வந்து சில மருத்துவ ஞானம், சித்த மருத்துவ அடிப்படை ஞானம் வேணுங்கிறதுக்காக தான் இதுல எடுத்துட்டு வந்தேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து டிரான்ஸ்லேட்டிஸ் உள்ளவங்களுக்கு மூல நோய் வருது. ஏன்னா மூக்குல அட்டாக் ஆகிற கிருமி ஆசனவாய் குடலுடைய கடைசி பகுதி ஆசனவாய், ஆனஸ், அது வரைக்கும் போகுது. அந்த ஸ்ட்ரெப்டோகாக்கை, ஸ்டாப்லோகாக்கை, நியூமோகாக்கை, ஃபங்கல் எல்லாமே போகுது. ஸோ அந்த கிருமிகள் வந்து அட்டாக் ஆன உடனேயே குடலுடைய கடைசி பகுதியில் அந்த உள்ளுக்க வந்து குருணையா தனக்குன்னு ஒரு இருப்பிடத்தை அமைச்சுக்கும். குருணையா வீடு கட்டிக்கும். அதுக்கு பேர் தான் உள் மூலம்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமே மூக்கு தான். இஎன்டி ப்ராப்ளம் வில் லீட்ஸ் மெனி மோர் செகண்டரிஸ். அவங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன். ஸோ செகண்டரிஸ் வர்றதுக்கு காரணம் மூக்குல உள்ள பிரச்சனை. அந்த கிருமி தான் வந்து எச்சி சளி முழுங்கும் போது எல்லா நோயுமே வருது. கடைசி குடல்ல மூல நோய்க்கு காரணம் கூட இந்த கிருமி தான். அந்த குடல்ல உள்ள பார்த்தீங்கன்னா ஆசன வாய்க்குள்ள குருணையா வீடு கட்டியிருக்கும். அதுக்கு பேர் உள்மூலம். சில சமயங்களில் மோஷன், கான்ஸ்டிபேஷன், முக்குடா கூட வரணும். நல்லா ஃபோர்ஸாக முக்கி விட்டுருவாங்க. மோஷன் போகும், ஆனால் ரத்தத்தோட போகும். அதுக்கு பேர் ரத்த மூலம், ஹெமராய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அலோபதியில், ரத்த மூலம். ஸோ அதுக்கு வந்து மெடிசன் இருக்கு. மூலக்குடோரி தைலம்னு ஒன்று இருக்கு. கடுக்காயும் விளக்கெண்ணெய். கடுக்காய் இருக்கு பார்த்தீங்களா? கடுக்காய் பிஞ்சு, கடுக்காய் தோல். கடுக்காய் இதுதான், கொட்டை சேர்க்கக்கூடாது. கடுக்காய் தோல் இதை நல்லா பவுடர் பண்ணி, கடுக்காய் பிஞ்சு தான் கொண்டாந்துருக்கேன். எல்லாமே சின்னதாக இருக்கும். இந்த கடுக்காய் பிஞ்சை நல்லா கம்ப்ளீட்டாக வறுக்கணும். வறுத்து பவுடர் பண்ணுவாங்க. வறுத்து பவுடர் பண்ணி விளக்கெண்ணெய் இருக்கு பார்த்தீங்களா? கேஸ்ட் ஆயிலில் போட்டு நல்லா கலந்துருவாங்க. இதுக்கு பேர் தான் மூலக்குடோரி தைலம். இந்த தைலத்தை வந்து நைட்டில் தூங்கும்போது 2 டீஸ்பூனு ஒரு 1/2 கிளாஸ் பாலில் சர்க்கரை போட்டு வெள்ளை சீனி போட்டு கலக்கி குடிச்சிட வேண்டியதான். அப்படி குடிக்கும்போது உள் மூலம், வெளி மூலம், ரத்த மூலம், பிஸ்டுலா, பகந்திரம் எல்லாமே போயிடுது. கான்ஸ்டிபேஷன் ஆல்சோ ரிலீவ்டு இந்த மெடிசன்னால. சரிங்களா? அதே மாதிரி நிறைய வெள்ளை எண்ணெய்லாம் இருக்கு. அதெல்லாம் இப்போ முக்கியமானது கடுக்காய் சேர்ந்துச்சுனாலே மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கடுக்காய்னா கேஸ்ட் ஆயில்னா எல்லாத்துக்கும் தெரியும். அதான் விளக்கெண்ணெய். ஸோ இது 2 மட்டும் தான் சேருதுல. ஓகே. இந்த இலையை என்னமா பண்ணணும்? இந்த மூலத்துக்கு இப்போ நான் சொல்ல வந்தேன். இப்போ வந்து முக்கியமா வந்து டஸ்ட் அலர்ஜி, இஎன்டி ப்ராப்ளம்னால ஒரு காரணம் வருது. இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவஸ்டுக்கு எதிரா உட்கார்ந்தே வேலை பாக்குறாங்கல்ல. இன்னைக்கு நிறைய பேரோட இது அப்படிதான். ஆமா, சிட்டிங் பொசிஷன்ல அவஸ்டுக்கு எதிரா டெய்லர்ஸ்
டிரைவர்ஸ், வெளியூர் பஸ் ஓட்டுறவங்க, சரிங்களா, கம்ப்யூட்டர் சர்வீஸ், மணிக்கணக்கா நைட் ஷிஃப்ட்டு, ஸோ அந்த மாதிரி உட்கார்றவங்களுக்கு அடியில் வந்து ஒரு தேங்காய் பூ டவல் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பஸ் வெளியூர் பஸ் ஓட்டுறலாம் தேங்காய் பூ டவல் சில பேர் நான் பார்த்துருக்கேன் டவல் போட்டு உட்காருவாங்க. தேங்காய் பூ டவல் போட்டு உட்காரணும். ஏன்னா இது வந்து ரெக்ஸின், இட் வில் கிரியேட் சம் ஹீட். இந்த ஹீட் வந்து ஆசன வாயை போய் தாக்கும். ஸோ அதனால மூளைச்சூடு அதிகமாகும். இந்த மூளைச்சூடு அதிகமாக ஆகிறதுனால உங்களுக்கு மூலம் வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நமக்கு வந்து இப்போ சில பேருக்கு வந்து நம்ம இது டவல் போட்டு உட்காரு, அப்படி இல்லைன்னா இந்த இதை சாப்பிட, அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க சில பேர். அதனால நம்ம இந்த காட்டாமணக்கு இலையை எடுக்கணும். எடுத்து நல்ல இரும்பு கடாயில் இது நல்லா சுத்தமாக கழுவிடணும். அது எண்ணெய்லாம் விடக்கூடாது, சும்மாவே இப்படி வதக்கணும்னா அது வதங்கிடும். வதங்கினோடனே அதை எடுத்து இன்னும் ஒரு 2-3 இலைகளை நல்லா இப்படி கர்ச்சிப் மாதிரி வச்சு இப்படி நாளாக மடிக்கணும். மடித்து ஒரு 4-5 இலையை நல்ல ஒரு மெத்த மாதிரி நல்ல ஃபோம் மாதிரி வச்சு என்ன பண்ணணுனாக்கா, அவங்க அந்த ஆசன வாயில் சட்டி போடுறதுக்கு முன்னாடி யாருக்கு மூளை பிரச்சனை இருக்கோ ஆசன வாயில் ஊசி வச்சு குத்துற மாதிரி சில பேருக்கு இருக்கும். குத்தல் குடைச்சல், உட்கார முடியல, எஞ்சி நின்றுட்டே இருப்பாங்க, என்ன சொல்கிறனே தெரியல. அதனால டாக்டர்கிட்ட உடனே போவாங்க. உடனே அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சர்ஜிக்கல் நீடு போயாச்சுன்னா, ஒன்ஸ் கத்தி வச்சாச்சுன்னா திருப்பி மோஷன் போய் தான் ஆகணும். சாப்பிட்டோம்னா மோஷன் வரும், யூரின் வரும். அதனால அந்த எங்களை பொறுத்தவரை சித்தால கத்தி வைக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஒன்ஸ் கத்தி வச்சாச்சுன்னா அடுத்து மோஷன் போகும்போது அது வழியாக மோஷன் திருப்பி ஒழுக ஆரம்பிச்சிடும். யூரோஜெனட்டல் ஆர்கன், ஆண்கள் உறுப்பு பெண்கள் உறுப்பு, யூரோஜெனட்டல் ஆர்கன் ப்ளஸ் மோஷன் போகிற பாதை ஆசனவை. ஸோ 2க்கு இடையில ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸில் ஓட்டை போட்டு விட்ரும் இந்த கிருமி. அதுக்கு பேர் தான் பகந்திரம்னு சொல்லுவாங்க. பௌத்திரம்லாம் சொல்கிறாங்கல்ல, நோட்டீஸ்லாம் அடித்து ஒட்டி விடுவாங்க, பௌத்திரத்துக்கு நல்ல மருந்து தரணும். அதில் ஓட்டை போட்டு இந்த என்ன ஆசன வாயில் இருக்க கிருமி அது வழியாக ஓட்டை போட்டு அது வழியாக சீல் ஒழுகும். சில பேருக்கு வெளியே சொல்ல முடியாமல் அசிங்கப்பட்டு சொல்ல மாட்டாங்க. சில பேர் என்னமோ செய்யுதுன்னு ஒய்ஃப் கேட்பாங்க, இல்லை என்னமோ செய்யுது எனக்கு அரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் போய் பார்த்தாங்க ஆப்ரேஷன் பண்ண சொல்லிடுவார் டாக்டர். ஆப்ரேஷன் அட்வைசபிளே கிடையாது, சித்தா ட்ரீட்மெண்ட் தான் பெஸ்ட்டு. அதுக்கு மெயின் வந்து ஆசன வாயில் இந்த மாதிரி 4-5 இலையை இப்படி மடித்து ஆசன வாயில் ஜட்டி போகிறதுக்கு முன்னாடி இதை வச்சிடணும் ஃபஸ்ட்டு. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜட்டி டைட்டாக போட்டு விட்றணும். ஆனால் வதக்கி வைக்கணும். வச்சாக்க இது வந்து இந்த மூளைச்சூடு உடனே குறையுது. மூளைச்சூடு குறையுது. அங்கே உள்ளே இருக்கிற குருணையாக வீடு கட்டிட்டு பாருங்க, அதெல்லாம் அப்படியே கூல் ஆயிடுது. இது ஆமணக்கு இலையா? காட்டாமணக்கு இலை. காட்டாமணக்கு இதெல்லாம் எங்கம்மா கிடைக்குது? இந்த இலை ரோட்லயே விளைஞ்சு கிடக்கும் மேடம், சும்மா குப்பையில வளரும். அது நம்ம அது இலையினுடைய கை விரல் மாதிரி இருக்கும் பாருங்க. இதுதான். இது எதுக்குன்னா, இதனுடைய முக்கியமானது நம்ம வந்து டெங்கு இதுக்கெல்லாம் வந்து பப்பாளி இலையை அரைச்சி கொடுப்போம். அது ஒரு சீசன்ல நம்ம கொடுத்தோம். ஆமா, பப்பாளி இலை. ஏன்னா எந்தெந்த இலையில ரிச்சஸ்ட், அதாவது இதெல்லாம் பசுமையா இருக்கும், அந்த கவுண்ட் உடனே இன்க்ரீஸ் ஆகணும். அந்த அதுக்காக தான் அது பிளேட்லெட்ஸ் கவுண்ட் வந்து பிளேட்லெட்ஸ் வந்து உடனே கொஞ்சம் கம்மியானோன்னா இது கரெக்டா ரைஸ் பண்ணிடும். பிகாஸ் இதுல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பச்சையம் ஓவரா இருக்கு. அதாவது பச்சையத்தை பிரிங்களேன், பச்சை பிளஸ் அயம். பச்சையம், பச்சை பிளஸ் அயம். அயம்னா என்ன? அயன். ஓகே. பச்சையான அயம், ஒரிஜினலான அயன் இதுல கிடைக்குது. சரிங்களா? அந்த பிளேட்லெட் கவுண்ட்டை வந்து இதை வந்து ரைஸ் பண்ணும். சரிங்களா? அந்த ஆர்பிசி கவுண்ட்டு, அந்த சிவப்பணுக்கள், அந்த உற்பத்தி கூடம், அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணும். ஓகே. இதை அப்படி இன்னொரு எஃபெக்ட் இருக்கு இதுக்கு, எலிஃபென்டியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. யானைக்கால் வியாதி. அந்த எலிஃபென்டியாசிஸ்க்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கால் மட்டும் பெருசாக இருக்கும். இந்த பூட்டு, இந்த கரண்டைக்கால், இதுலேருந்து முழங்காலுக்கு கீழே நல்ல வீக்கமாக இருக்கும். அதை சரியாக அவங்க நோட்டீஸ் பண்ணாமல் அப்படியே விட்டாங்கன்னா பொத்து ஒழுக ஆரம்பிச்சிடும். அதனால வீங்க ஆரம்பித்தோடனே மக்கள் என்ன பண்ணணும்னா, நைட்டில் தூங்கும்போது இந்த இலையை
பப்பாளி இலையே. பப்பாளி இலைய அப்படியே அந்த வீக்கத்து மேலே அப்படியே ரோல் பண்ணி விட்டுரும். ம் 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 வீக்கத்து மேலே கால் எல்லாமே வந்து நம்ம சாக்ஸ்லாம் போடுவோம்ல, போலீஸ்கார் சாக்ஸ் போடுவார்ல, ம் அது மாதிரி டைட்டாக போட்டு ஒரு நூல் வச்சு நல்ல ரோப் அதை அப்படி கட்டி விட்டுருணும். ம் ம் ம். கட்டி விட்டு உங்களுக்கு தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு 10 நாள் 15 நாள் கட்டிகிட்டே இருந்தாக்கா வீக்கம் குறைஞ்சிரும். ஓ. உள்ளே சாப்பிட்ற மாத்திரை பிரம்மானந்த பைரவ மாத்திரை, திரிகடுகு சூர்ணம், திரிபலா சூர்ணம் இதெல்லாம் கொடுக்கலாம். அதே மாதிரி தலைக்கு சுக்கு தேயிலை வைக்கணும். மூக்குக்கு சிவனார் அமிர்தம் கொஞ்சலாம். அப்படி இல்லைன்னா இந்த ட்ராப்ஸ் சால்ட் அண்ட் படிகத் தண்ணி. ஆமாம் ஸ்ப்ரே பண்ணணும். ஏன்னா இது சித்தர்கள் கண்டுபிடிப்பு. நான் வந்து சொல்லலைன்னா கூட கூகுளில் போய் கண்டுபிடிச்சிருவாங்க. இன் சால்ட் வாட்டர் மீடியா cannot survive bacteria or any type of virus. இது அழுத்தம் திருத்தமாக ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். ஓகேம்மா. இப்போ இந்த இலைலாம் முடிஞ்சிச்சு. அப்புறம் இது அருகம்புல் என்ன இதுக்காக கொண்டு வந்தீங்க? இப்போ அருகம்புல்லுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க இப்போ எக்ஸிமான்னு சொல்லுவாங்க. எக்ஸிமான்னா கரப்பான். ஸ்கின் டிசீஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்கின் டிசீஸை பொறுத்தவரை நம்மளாக தான் அதிகப்படுத்துறது. சும்மா ஒன்றுமே இருக்காது, ஒரு சின்ன பரு தான் வரும். அதை அப்படியே சுரண்டி 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 பெருசாக்கி விட்டுரும். அதே மாதிரி அதில் இருக்க நீர் வந்து இந்த பக்கம்லாம் பட்டுச்சுன்னா ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி தான் காலில் வந்து கொசு கடிக்கும். கொசு கடிச்சா அப்படி தட்டி விட்டா அப்படி பண்ணால் கூட பரவாயில்ல, அது போட்டு நகத்தை போட்டு சொரிஞ்சிடுவாங்க. சொரிஞ்சோன்னா அது வீப்பிங் எக்ஸிமா மாறிடும். வீப்பிங் எக்ஸிமா. எக்ஸிமா. வீப்பிங்னா அழுவுறது. தண்ணி கசந்துக்கிட்டே இருக்கும். சில பேர் பார்த்துருக்குறீங்க, ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும், அதுலேருந்து ஒரு மாதிரி தண்ணி வந்து நிற்கும், அது காலில் கரப்பான் மாதிரி. ஸோ அந்த மாதிரி வீப்பிங் எக்ஸிமா உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி அருகம்புல் ஜூஸ் உள்ளேயும் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இதை வந்து நல்லா கஷாயம் மாதிரி போட்டுடணும். மிளகையும் அருகம்புல்லையும், மிளகு அருகம்புல் ரெண்டே ரெண்டு பொருள் போட்டு 1 லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா இது அருகம்புல் கொஞ்சம் நிறையா போடலாம். இதில் வந்து ஒரு 10 மடங்கு கூட போடலாம். 1 லிட்டர் தண்ணிக்கு போட்டு மிளகு போட்டு விட்டணும். போட்டு விட்டு நல்லா தளதளன்னு கொதிக்க விட்ட பிறகு நல்லா அது வந்து இப்போ 1 லிட்டர் வந்து ஒரு 1/4 லிட்டராக வற்றணும். 1/4 லிட்டராக வற்றின பிறகு வடிகட்டணும். வடிகட்டின பிறகு அதில் வந்து என்ன சேர்க்கலாம்னா இது இருக்குது பார்த்தீங்களா, கடுக்காய் சேர்க்கலாம். கடுக்காய் அப்புறம் சில மருந்துலாம் சேர்க்கலாம். பட் இதுதான் மெயின். இதை வந்து கம்ப்ளீட்டாக தேங்காய் எண்ணெயில் கலக்கணும். எதை வத்திருச்சு பார்த்தீங்களா, அந்த வத்தின அந்த கஷாயத்தை தேங்காய் எண்ணெயில் கலக்கணும். கலந்து அடுப்பில் ஏற்றி தேங்காய் எண்ணெயும் இந்த கஷாயத்தையும் ஒன்றா போட்டு காய்ச்சணும். காய்ச்சினோடனே டப்ப டப்ப டப்பன்னு வெடிக்கும். தண்ணி தானது, அது எண்ணெய். ஆமாம். ஆனால் இது ரெண்டும் உறவாடும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணியெலாம் வத்திரும். நம்ம இப்படி கரண்டில் இப்படி எடுத்து துளாவி இப்படி பார்க்கும்போது இது அந்த ஆயிலிஷ்னஸ் நமக்கு தெரியும். அது ட்ராப் ட்ராப்பாக விழாமல் அப்படி கண்டினியூஸாக ஆயிலாக வரும். அதுதான் பக்குவம். அது வந்து அருகம்புல் தைலம். இது எப்படி அப்ளை பண்ணோம்னா தலையில் டேண்ட்ரஃப் வருது பார்த்தீங்களா, நிறைய பிள்ளைங்களுக்கு டேண்ட்ரஃப் வருது. அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பசங்களுக்கு டேண்ட்ரஃப் அதிகமாக வர்றது காரணம், இப்போது பஸ் ஸ்டாப்பில் வாலிப பிள்ளைங்க இப்படி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே மச்சான் அந்த சீப்பு கொடு மச்சான், கோச்சிக்கிறாதீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் கண்ணில் பார்த்தேன். ஏன்னா செக்ரட்டரி டியூட்டிக்கெல்லாம் போவேன். செக்ரட்டரி அங்கே பக்கத்தில் அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு போம்ல, ஒரே அந்த பிரசிடென்சி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சீப்பு, ஒரு சீப்பு தான் இருக்கும், எல்லாம் போடுங்க இந்த காலேஜ் பிள்ளைங்களாம் வரும்போது. அதனால இந்த மாதிரி ஒருத்தனுக்கு டேண்ட்ரஃப் தப்பாக எடுத்துக்கூடாது மக்கள். இல்லை ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா முடி சொட்டையாக இருக்கும், சில பேருக்கு சொட்டை விழுந்துடும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு பரவும். ஓகே. அடுத்த பாயிண்ட், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு முடி கொட்டுறதுக்கு அருகம்புல் தைலம் ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் வந்து ரிச்சஸ்ட் குளோரோஃபில் இருக்கு. முடி கொட்டாது. முடி கொட்டாது. இந்த ஆணி வேர் வந்து இந்த ஸ்ட்ராங் ஆகும், ஃபாலிகல்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு இதை வந்து ஜூஸ் அடிச்சு சில பேர் கொடுக்குறாங்க, இதில் கொடுக்கலாம். சில பேர் வந்து கற்றாழை இருக்கு பார்த்தீங்களா, கற்றாழை சோறுல நமக்கு வெள்ளைப்படுறது பெண்களுக்கு, அடிவயிறு வலி, மூலத்துக்கு, உடம்பு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது, கண் எரிச்சலாக இருக்குது, கற்றாழை அந்த சாறு எடுத்து கொடுக்குறாங்க. சில இடங்கள்ல கற்றாழையை அரைச்சி கொடுக்குறாங்க, பாலில் மோரில் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி செய்யக்கூடாது ப்ராசஸ். எங்களுடைய சித்த மருத்துவ ஓலைசுவடி புக்கில் எப்படி இருக்குன்னா, கற்றாழை சாறு எடுத்தல்னே ஒரு ப்ராசஸ் நாங்கள் பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணாமல் நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் கடக்க முடியாது. அது எப்படி பண்ணணும்னா, கற்றாழை எடுத்துட்டோம்ல, கற்றாழை வந்து நல்லா நேராக கிழிச்சிடணும். உள்ள சோறு தெரியும். சோறுனா என்ன,
அந்த ஜெல்லி ம் ஜெல்லி வளவலன்னு தெரியும். ஸோ அந்த ஜெல்லியில் வந்து இந்த கடுக்காய் இருக்குது பார்த்தீங்களா, ம் ம் கடுக்காய் தூள் ம் கடையில் கேட்டால் தருவாங்க. கடுக்காய் தூள் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இது கூட போடலாம், திரிபலா சூர்ணம்னு ஒன்று இருக்குல்ல, அது கூட போடலாம். ம் இதை வந்து அந்த சோத்து மேலே இவ்வளோ நீள கத்தாழைன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ நீளம் அப்படின்னு நேராக கிழிச்சிட்டு அதுக்குள்ளார இந்த கடுக்காய் சூர்ணத்தை தூவி விட்டணும். ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ரெண்டையும் திருப்பி க்ளோஸ் பண்ணணும். ஓ அப்படி மடிச்சு ம் அப்படியே கிழிச்சோம்ல மேடம், அந்த கிழிச்சதை அப்படியே திருப்பி மூடணும். ம் ம் மூடி ஒரு கயிறு மாதிரி நல்லா ரோல் பண்ணி இறுக்க கட்டிடணும். ம் ம் கட்டி என்ன பண்ணால் நாங்கள் வந்து அதை நாங்கள் அந்த அந்த சாறு எடுக்கிறதுல எங்களுக்கு சார் வந்தால் தான் நாங்கள் பாஸ், ப்ராக்டிக்கல் இல்லாட்டி ஃபெயிலு. அதனால அந்த கட்டி இப்படி தொங்க விட்டுருவோம். தொங்க விட்ட உடனே பார்த்தீங்கன்னா அப்படி சாறு இறங்கும். அப்படித்தான் சித்தர்கள் சாப்பிட சொல்லியிருக்காங்க. நம்ம பண்றது எல்லாமே வந்துட்டு மேலக்கா தெரிஞ்சுட்டு மேலோட்டமா இட் இஸ் ராங். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கற்றாழை பால் இருக்கு, அதாவது கற்றாழை சோறு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சோறை வெயிலில் காய வச்சா கரிய போலமா மாறிடும். கரிய போலம் தெரியுமா? கரிய போலம் கேள்விப்பட அம்மாவுக்கு தெரியும், பெரியவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கரிய போலம் எதுக்குன்னா இந்த மூட்டு வலிக்கு எக்ஸ்டர்னல் யூஸ் போடுறது. எக்ஸ்டர்னல் மேல அப்ளை பண்ணணும். ஆமா, அது வந்து நாங்க மூசாமர பற்றுன்னு இங்க ஒரு மருந்து தரோம் ஹாஸ்பிட்டல்ல. அது கரிய போலம் தான். அது எது கரிய போலம்? இதுல இட் இஸ் மேடப் ஆஃப் கற்றாழை பால். இட் இஸ் மேடப் ஆஃப் கற்றாழை பால் எடுத்து அந்த ஜெல்லி எடுத்து வெயில்ல காய வச்ச உடனே கரிய போலமா அப்படி கெட்டியா மாறிடும், கருப்பு கலர்ல இருக்கும். அந்த கரிய போலத்தை தான் மூசாமரப்பற்றுல நாங்க சேர்க்கிறோம். ஒன் ஆஃப் த மெயின் இன்கிரியன்ட். அந்த மூசாமரப்பற்று இன்னும் நிறைய சரக்குலாம் சேர்ப்பாங்க. அது இங்கே மொட்டிக்கு 10 போட்டால் எப்படாப்பட்ட ஆர்த்ரைட்டிஸும் மூட்டுவாத நோய்களும் குணமாகும். முட்டை வெள்ளைக்கருல கலந்து நான் சொன்னேன், முட்டை வெள்ளைக்கருல அடித்து, மஞ்சக்கருள் கிடையாது, முட்டை வெள்ளைக்கருல அடித்து அப்ளை பண்ண 10 போடணும். அது எப்போ? காலையில். அதே மாதிரி அதிமதுரப்பற்று, அந்த பற்று, சுக்குப்பற்று இதெல்லாம் 10 போடுற மாதிரி இதுவும் ஒரு பற்று. அந்த மாதிரி பண்ணுறது தான் கற்றாழை சோறு எடுத்து பண்ணணும். இந்த மாதிரி கற்றாழையை வந்து எக்ஸ்ட்ரலாக போடுற கற்றாழை பாலை உள்ளே சாப்பிட சொன்னால் கேஸ்ட்ரைட்டிஸ் வருது, குடல்லாம் வெந்து போயிருதுன்றான். சில பேர் வந்து என்கிட்ட, சில லேடிஸ் என்கிட்ட சொல்கிறாங்க, அடித்து தந்தார் கற்றாழை மொத்தமாக போட்டு அடித்து தர்றாரு. அதை குடித்தேன், மோரில் கலக்கி கொடுத்தாங்க, குடித்தேன். அது என்னென்னா வயிறெல்லாம் காந்துது. குளிர்ச்சி தருன்னு சொல்லித்தானே கொடுத்தீங்க, ஓகே, உள்ளே காந்துது. பிகாஸ் அதில் இருக்க சோறு மட்டும் எடுத்து அரைக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் அது வந்து எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு பிரயோஜனம் ஆகக்கூடியது. உள்ளே எடுக்கணும்னா அதுக்குண்டான ப்ராசஸ் பண்ணி தான் அதை உள்ளே எடுக்கணும். அதை வந்து செய்யும் போது இவங்க பிளெயினா போட்டுடுறாங்க. 7 தடவை தண்ணியில் ஊற வச்சு கழுவணும். அப்படி சாப்பிட்றதா இருந்தால் 7 தடவை கழுவ சொல்கிறோம். கழுவி சில ப்ராசஸ் பண்ணி தான் அதை வந்து நீராகாரத்தில் ஊற வைக்க சொல்கிறாங்க. நீராகாரத்தில் இப்போ குழந்தை வந்து மாசமாக இருக்கும்போது அந்த குழந்தை நல்ல என்ன சொல்கிறது, ஒரு புத்தி கூர்மையில் அழகான குழந்தை பிறக்கணும்னா அந்த மாசமாக இருக்கும்போது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஒரு லேகியம் நாங்கள் தரோம். சரிங்களா? பாவன பஞ்சாங்குல தைலம்னு ஒன்று ரெடி பண்ணுறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். அந்த பாவன பஞ்சாங்குல தைலத்தில் கற்றாழை சோறை நீராகாரத்தில் ஊற வைக்கிறோம். 7 தடவை கழுவுறோம், திருப்பி காய வைக்கிறோம். ஏன்னா அதில் இருக்க டாக்ஸிசிட்டி, நச்சுத்தன்மை போகிறதுக்காக நீராகாரத்தில் ஊற வைக்கிறோம். அதுக்கப்புறம் காய வைக்கிறோம். காய வச்ச பிறகுதான் அந்த பாவன பஞ்சாங்குல தைலத்தை இளநீரில் காய்ச்சி அதை லேகியமாக்கிண்டி கொடுத்தோன்னா புத்தி கூர்மையில் குழந்தை பிறகுன்னு புக்கில் போட்டிருக்கான். பாவன பஞ்சாங்குல தைலம் புக்கில் இருக்கு. ஸோ இப்படியெல்லாம் சித்தர்கள் ஒரு மிராக்கலான ஒரு மருத்துவத்தை கண்டுபிடிச்சது. இது உல்டாவா என்னவோ பண்றாங்க. இது பண்றது கற்றாழை எல்லாமே மேலோட்டமா தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுறாங்க, தவறா முடிஞ்சிருது. ஆமா, இப்போ டாக்டர்ஸ் இப்போ நாங்க வந்து பரம்பரை வைத்தியர்கள் இல்லாம இங்க டெக்ஸ்ட் புக் கிடையாது. பரம்பரை வைத்தியர்கள்னா ஆதி காலத்துல பரம்பரையா வந்தவங்க. அவங்கெல்லாம் இந்த ஒட்டு திணையில உட்காந்து வைத்தியம் பண்ணி கை நாடி பிடிச்சி பார்த்துட்டு போறோம். அவங்களுடைய டேலண்ட்லாம் அதனாலதான் எங்களுக்கு புக்கே உருவாச்சு. அதன் நன்றியை நாங்க மறக்கூடாது. ஆனா அப்போ உள்ளவங்க மாதிரி இப்ப இல்லை. அவங்கெல்லாம்
அந்த ஜென்ரேஷனில் இப்போ இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் நமக்கு அவங்க எழுதி வச்சுட்டு போன புக்கையாவது நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லையா, ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போ. அரசாங்க ஆஸ்பத்திரியில் நான் வேலை பார்த்து நான் ரிட்டையர்ட் ஆனது தான் இருந்தால் கூட அந்த அரசாங்க டாக்டர்கிட்ட போனால் தான் அவங்க டெக்ஸ்ட் புக் எல்லாம் படித்தவங்க, அந்த பாரம்பரிய வைத்திய ஆதி காலத்தில் உள்ளவங்க எழுதி வச்ச புக்கு தானே, அது ஒலைச்சுவடி தானே புக்காக மாறிச்சு. ஸோ அதை படிக்கணும். அதை படித்து அதில் உள்ள பொருளை அறிஞ்சு இப்போ எங்களுடைய சித்த மருத்துவ இப்போ ஒரு பாடல் சொன்னேன்ல மேடம், அதாவது ஒருவேளை உண்பான் யோகி, இருவேளை உணவுண்பான் போகி, மூவேளை உணவுண்பான் ரோகி. அதே மாதிரி வாதமாய் படைத்து பித்த வன்னியாய் காத்து சேர்ப்ப சீதமாய் துடைத்து. சரிங்களா? இந்த மாதிரியெல்லாம் பாடல் வந்து ஏன்னா இதில் வந்து எக்கச்சக்க பொருள் அடங்கியிருக்கு. அது நேனோடெக்னு சொல்லுவாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நேனோடெக் அதாவது ஒரு சின்ன ஒரு விஷயத்த பெரிய விஷயத்த சின்னதில் அடக்கும் நேனோடெக். அந்த நேனோடெக் ஆதி காலத்துல அவன் கண்டுபிடிச்சிருக்கான். மருந்துனா வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியதே அற்றதை போற்றி உணி. நம்ம வயிற்றுக்குள்ள போட்டுக்கிட்டே இருந்தால் அது என்னத்துக்காகும்? அந்த கல்லீரலும் இறைப்பையும். அது மாதிரி அவங்க அதெல்லாம் சொல்லி வச்சுருவாங்க, அற்றது அறிந்து போற்றி உணி, அதெல்லாம் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம சிதறர்களுடைய கோட்பாடு நம்ம அவ்வளவா தெரியாட்டி கூட அரசாங்க ஆஸ்பத்திரியில் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் சித்த மருத்துவ பிரிவு இருக்கு. அந்த பிரிவில் நம்ம போய் அந்த மருத்துவர் அணுகுனா ஏதாவது ஒரு பிரயோஜனம் கிடைக்கும். ஓகேம்மா, இப்போ இந்த இதெல்லாம் பேசியாச்சு. இப்போ ஆவாரம் பூ இருக்கு, ஆவாரம் பூ என்ன இதுக்கு, அப்புறம் பழம் கொண்டு வந்திருக்கீங்க, கொய்யா, மாதுளை, வாழைப்பழம் கூட வச்சிருக்கீங்க. இதெல்லாம் என்ன இதுக்குமா? இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆவாரம் பூ. ஆவாரம் பூ மேனி. சரிங்களா? அதாவது இது மேக்சிமம் வந்து ஆக்சுவலா அந்த பூவே அழகுதானே. ஆமாம், ஆவாரம் பூ. ஆமாம். இந்த பூவை கஷாயம் போட்டு சாப்பிடலாம். சர்க்கரை வியாதிக்கு சிறந்த மருந்து. சாதாரணமாகவே சாப்பிடலாம், தப்பு கிடையாது. பட் இது வந்து மெயினாக சுகருக்கு கொடுக்குறாங்க. இதை வந்து அரைச்சி பவுடர் பண்ணி குளியல் பவுடரில் சேர்க்குறாங்க. உடம்புக்கு. ஆமாம், எஸ்பெஷலி டயபிட்டிஸ்க்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கொய்யா, கொய்யா பழம், கொய்யா கனி, கொய்யானாவே கொய்யாத, அதாவது பறிக்காத. இப்போ காடுகளில் அந்த கிளிகள்லாம் பறவைகளே இப்போ இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாம் வந்து பெரிய பெரிய மூட்டை மூட்டையாக கொய்யா பழத்தை பறிச்சுட்டு வந்து விற்கிறாங்க. சரிங்களா? நம்மளும் விரும்பி சாப்பிட்றோம். கொய்யா காய் தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க சித்தர்கள். ஆமாம், கொய்யா கனி சாப்பிட்டா வாதப்பித்த கபப்பிணிகள் உற்பத்தி ஆகும் போட்டிருக்கு. அதை காய் வாட்டில் சாப்பிட்றது தான் நல்லது. ஏன்னா அது வந்து காய் வந்து உங்களுக்கு என்ன கேஸ் ட்ரபிள் வராது. இதில் ஒரு தோற்பு வந்து இரும்பு சத்தை உற்பத்தி பண்ணும். உள்ளே இருக்க கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொட்டை வந்து கம்ப்ளீட்டாக மோஷன் ஃப்ரீயாக போகும். உள்ளே இருக்க சதை இருக்குது பார்த்தீங்களா, ஜஸ்ட் லைக் ஆன்டாசிட், குடல் புண்ணை ஆற்றும். குடல் புண்ணை ஆற்றக்கூடியது, இரும்பு சத்தை கூட்டக்கூடியது, பச்சையம் நிறைந்தது. பச்சை அயம், பச்சைன்னா அதாவது இன்ஸ்டன்ட் அயன். சரிங்களா? அதனால இது அடுத்து வந்து மாதுளை. மாதுளம்பழம் வந்து மெயினாக இந்த டான்சில் ப்ராப்ளம் உள்ளவங்களாம் சாப்பிடக்கூடாது. எந்த பழம்னாலும் சாப்பிடலாம். இப்போது கெட் டுகெதராக போய் நம்ம எதுவும் லீவ்னா பிள்ளைங்களை கூப்பிட்டு போய் ஸ்நாக்ஸ் வாங்கி தரோம், ஐஸ்கிரீம் வாங்கி தரோம். இது வந்து நடைமுறை ஆயிடுச்சு. அப்படி இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதுன்னு சொல்கிற காலம்லாம் இப்போ கிடையாது. அப்படியே சாப்பிட்டுட்டு டாக்டர்கிட்ட போனாலும் பரவாயில்ல சாப்பிடு அப்படின்ற காலம் தான் இது. அதனால நான் அதுக்கு ரெமடி ஒன்று சொல்லுவேன். எப்படின்னா, இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, ஸ்வீட் சாப்பிட்றாங்க, பல்சா சாப்பிட்றாங்க, ஒரே காஃப் அண்ட் கோல்டு. உடனே ஒன்றும் இல்லை, சால்ட் வந்து சாப்பிட்டு முடிச்ச உடனே வீட்டில் அம்மா என்ன பண்ணணும், அம்மா அப்பாவும் பொறுப்பாக சால்ட் வாட்டர் கார்கிள் பண்ணணும். அட்லீஸ்ட் தூங்குறதுக்கு முன்னாடியாகவும் சால்ட் வாட்டர் கார்கிள் பண்ணியாச்சுன்னா அந்த ஸ்வீட் டேஸ்ட் வந்து டான்சில்ஸ்ல இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா குழியா இருக்கும். சோ படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்துட்டு என்னத்தினால சால்ட் வாட்டர் என்னத்தினால தின்கோ சால்ட் வாட்டர் கார்கிள் பண்ணு. காலையில அதே மாதிரி எழுந்த உடனே ஒரு தடவை பண்ணிடணும். அதே மாதிரி மிளகு ரசம், மிளகு, ஜீரகம், பூண்டு, புளி இல்லாம ரசம், தக்காளி ரசம் வச்சு சாப்பாடு 5-6 சோத்தை போட்டு ஊட்டி விடுங்க. அந்த குடல்ல சேர்ந்துருக்கிற அந்த வெளியே கண்டாமினேட்டட் ஃபுட்ல நமக்கு அறியாம எத்தனையோ இருக்கும் கிருமிகள், அது எல்லாமே வெளியே வந்துடும். நைட்ல தான் அது வேலை செய்யும். நைட்ல தான் அது வேலை செய்யும். ஓகே, இது வாழைப்பழமா? வாழைப்பழம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாமே வந்து வாழைப்பழத்தை உரிச்சு இதை அப்படியே தூக்கி போட்டுறாங்க.
இந்த தோலை. ம் சரிங்களா? உரிச்சு இந்த பழத்தை மட்டும் இப்படி சாப்பிட்டுறாங்க எல்லாத்தையுமே. ம் சரிங்களா? ஃபுல்லா சாப்பிட்றாங்க. இந்த தோல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த தோலில் வந்து ஒரு ஃபைபர் இருக்கு. ம் இந்த ஃபைபர் ம் ம் இந்த ஃபைபர் இருக்கு பார்த்தீங்களா? ம் இந்த ஃபைபர் வந்து இப்போ சும்மா நம்ம பேசுகிறோம், நார்ச்சத்து சாப்பிடுங்க, ம் நார்ச்சத்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். நார்ச்சத்து எதில் இருக்கு? கீரைகள் இருக்கு, வெஜிடபிள்ஸ், கீரை இது vegetable எல்லாமே இருக்கு. சொல்றோம். எந்த பிள்ளையுமே காய் வச்சா சாப்பிட மாட்டேங்குது. ம் சாப்பிட மாட்டேங்குது. ஏதோ நான்வெஜ் இருந்தால் சாப்பிடுது. ம் சரிங்களா? முட்டை கொடுத்தா சாப்பிடுது, காய்கறி வேணான்து. சரி, இப்போ இந்த நார்ச்சத்து வந்து இதை நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணுறோம். இந்த வாழைப்பழம், சில வாழைப்பழங்கள்ல இந்த மஞ்சப்பழம்னு ஒன்று வருது. அதே மாதிரி பேயன் பழம், மொந்தை வாழை, ம் பேயன் பழம் சொல்லுவாங்கல்ல, நாட்டுப்பழம், ஆமா. அதெல்லாம் வந்து நல்ல அந்த உள்ள இருக்க அந்த தோல் வந்து நல்லா அந்த வரும். இந்த நார் வந்து நல்லா வரும். இந்த நாரை வந்து வேஸ்ட் பண்ணாம நல்லா வலிச்சு சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது, ஏன்னா வாழைப்பழம் சாப்பிட்டா சுகர் அதிகமாகுதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. வாழைப்பழம் ம் அந்த சுகர் அதிகமாகிறத நான் போன தடவை சொல்லியிருக்கேன். சத்ரு மித்ருல தான் கடவுளுடைய படைப்பே. உலகத்தில் இருக்க அண்ட சராச்சரத்தில் இருக்க பொருள் எல்லாமே இந்த சத்ரு மித்ரு பேஸில் தான் படைச்சிருக்கான். ம் ம் நம்ம உடம்புல நல்ல ரத்தம், கெட்ட ரத்தம். ம் நல்ல ரத்தம் நமக்கு வந்து மித்ரு, கெட்ட ரத்தம் சத்ரு. அதே மாதிரி இதில் இருக்கிற வாழைப்பழம் பஞ்சபூத பஞ்சீகரண அடிப்படையில் தான் ஒவ்வொரு பொருளும் அமைஞ்சிருக்கு. பஞ்சபூதங்கள் அதான் நம்ம சொல்லுவோம், நம்ம பிரிதிவி அப்பு தேயு வாயு ஆகாயம்வாங்க. நீர், நெருப்பு, காற்று, ஆமா, நாங்க பிரிதிவி அப்பு தேயு வாயு ஆகாயம்னு சொல்லுவோம் சித்தால. ஸோ இந்த பிரிதிவிங்கிறது மண்ணம்சம். இதுல மண்ணம்சம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியும். ம் ம் அப்பு நீரம்சம் இதுல எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு சித்தா டாக்டர் தெரியணும். ம் ம் இப்போ எல்லாமே வந்து இப்போ எம்எஸ்சி ஹெர்பல் சயின்ஸ்லாம் படிக்கிறாங்கல்ல, அவங்க இப்போ லேட்டஸ்ட்டாக படிக்கிறாங்க. பட் அந்த காலத்துலேயே சித்தர்கள் சொல்லி வச்சுட்டு போயிட்டான். சரிங்களா? பிரிதிவி அப்பு தேயு. இதில் வந்து தேயுனா வெப்பம், ஹீட் எவ்வளோ, எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது? கம்மியாக தான் இருக்கும். அப்புனா நெருப்பு, அப்புனா நீர், தேயுனா நெருப்பு. வாயு, இதில் வந்து வாயு எவ்வளோ இருக்குது? அதே மாதிரி ஆகாயம், பறந்து விரிந்து கிடக்கிற ஒரு வெற்றிடம் இதில் இருக்கு. ஒவ்வொரு திசுக்களுக்கும் இடையிலையும் கேப் இருக்கு. அந்த கேப்பை கண்டுபிடிச்சிருக்கான். ஒரு வாழைப்பழத்துல இந்த பஞ்சபூதங்களுடைய அம்சமும் இருக்கு, நம்ம உடம்புலயும் இருக்கு. அதே மாதிரி சித்தர்களுடைய ஒரு பெரிய அணு கொள்கைன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது பெரிய ஒரு மிராக்கிள் தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி பிக்கிறோம், சின்னதா இம்மி அளவுக்கு பிக்கிறோம், தூசி மாதிரி இருக்கு, தூசி மாதிரி இருக்கு, அப்படி போட்டோம். ஆனா அந்த சின்ன தூசியில கூட எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னைக்கு. ஆனா ஆதி காலத்திலேயே சித்தர்கள் வந்து அணு கொள்கை மூலமா ஒவ்வொரு பொருளிலையும் இறைவன் இருக்கிறான்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. அதுக்குள்ளார இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் அப்படி சுத்திக்கிட்டே இருக்கும். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் ஒவ்வொரு திசுக்கள்லையும் ஒவ்வொரு அணுலையும் அது இருக்கும். இனிமேலும் பிரிக்க முடியாது. ஒரு இம்மி அளவு கூட இனிமே இதை பிரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இம்மியை கூட பிரித்து அதுக்குள்ள எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்குன்னு கண்டுபிடிச்சவங்க சித்தர்கள். எத்தனை வருஷம் ஆச்சு? அதை வந்து எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானை வந்து அவங்க என்ன பிரிச்சிருக்காங்கன்னா பதி, பசு, பாசம்னு பிரிச்சிருக்காங்க. பதினா இறைவன், பசுனா உயிர், பாசம்னா கவர்ச்சி. ஸோ இந்த பசு இருக்கு பார்த்தீங்களா, உயிர் பதிலையும் சேரும், பாசலையும் சேரும். சில சமயம் இறைவா நான் செஞ்சது தப்புன்னு போய் சேருவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு மறந்துடுவோம், பாட்டு கேட்டுட்டு இருப்போம், சில விஷயங்களை பண்ணிட்டு இருப்போம். அதுதான் கவர்ச்சி. ஸோ அந்த பதி, பசு, பாச கொள்கையை அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டாங்க. எதுல? இம்மி அளவுல கூட இருக்கு. அப்ப நம்மகிட்ட இருக்காதா? நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. ஆனா சில சமயங்களை நம்ம மாறிடுவோம். இறைவன் மன்னிச்சிரு, நான் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிரு. அப்ப இறைவன் என்ன பண்றான்? அதைத்தான் எதிர்பார்க்கிறான். நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டியா, நான் தரேன் மன்னிப்பு. எவ்வளவு தப்புனாலும் பண்ணு, வானம் முகட்டளவு கூட நீ தப்பு பண்ணு, உன்னை நான் மன்னிக்கிறேன். ஆனா நீ என்கிட்ட கேளு, கேட்டா நான் தரேன்.
நம்ம அதை செய்கிறதில்ல. திருப்பி திருப்பி அடுக்கடுக்காக தப்பு பண்ணிட்டு போகிறோம். ஆனால் அந்த அடுக்கு அப்படியே முறித்து தரையோட தரையை ஆக்கிடுறோம். அந்த அணுக்கொள்கையில் அதுதான் கோட்பாடு. சால்ட் இருக்குது பார்த்தீங்களா, ம் ம் சால்ட்டு, ம் கல்லுப்பு. கல்லுப்போ தூளுப்போ, சால்ட்டு டேபிள் சால்ட்டாக கூட இருக்கலாம். இப்படி தொட்டு இந்த இந்த உப்பு, கொய்யாலாம் சாப்பிடுற மாதிரி லைட்டா சால்ட்ல தொட்டு. ஆமாம் கண்டிப்பாக அது சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு இதனுடைய டேஸ்ட் வந்து லைட்டாக சால்ட்டியாக தான் இருக்கும். இருந்தால் கூட இதனுடைய டாக்ஸிசிட்டி, இப்போ நம்ம வந்து வாழைப்பழம் சாப்பிட்டா வீசிங் வரும், வாழைப்பழம் சாப்பிட்டா ஜுரம் வரும், வாழைப்பழம் சாப்பிட்டா கோல்டு, இதெல்லாம் வந்து முறிஞ்சிரும் இந்த உப்பு. இன் சால்ட் வாட்டர் மீடியா கேனாட் சர்வே எனி பாக்டீரியா. ம் சரிங்களா? இந்த சால்ட்டை தடவை சொல்லியிருக்கிறாங்க சித்தர்கள். உப்பை தடவி சாப்பிட்டு, அதே மாதிரி வாழை இலையில சாப்பாடு பந்தியில் ஆதி காலத்துலலாம் உப்பு வைப்பாங்க. ம் 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 உப்பு வச்சு தான் வந்து நாக்கில் வச்சுட்டு அப்புறமா ஆரம்பிப்பாங்க. சரி. அடுத்து முடிக்கும் போதும் உப்பு தான் தொட்டு வைப்பாங்க. அது எங்கள் சித்தா புக்கில் எல்லாமே இருக்குது. ஓகே ஓகேம்மா. நான் சொல்லலை மேடம், எனக்கு தெரியாது, புக்கில் இருக்கு. ஓகேம்மா. ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு டான்சில்ஸ் பற்றி பேச ஆரம்பிச்சு அதெல்லாம் முடிச்சு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க நீங்க. சித்த மருத்துவம் பற்றியும் உணவு விஷயங்கள்ல என்னென்ன முக்கியம், அதை எப்படி எடுத்துக்கணும், அதே மாதிரி இந்த மூலிகைகள்லாம் எப்படி எடுக்கணும், பழங்களை எப்படி சாப்பிடணும், நிறைய தகவல்களை என்ன சொல்றது, நாங்களே எதிர்பார்க்கல இவ்வளோ தகவல்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிம்மா. இது நான் தகவல் கொடுக்கல, சித்தர்களுடைய கண்டுபிடிப்பு மேடம். இந்த கண்டுபிடிப்பை உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கேன், தட்ஸ் ஆல். இதை வந்து எல்லாரும் பயனடையும். எல்லாரும் வந்து ஒரு சித்த மருத்துவ அதிகாரியோ அரசாங்க ஆஸ்பத்திரியில் அட்டாச்டு சித்தாவிங்க இருக்குது, அவங்கள போய் பாருங்கள். ஆனால் அவசரத்துக்கு ஒரு 3 நாளைக்கு இங்கிலீஷ் வைத்தியம் பண்ணித்தான் ஆகணும். ஒரு டைரியா ஒரு 15 தடவை 10 தடவை போச்சுன்னா ட்ரிப் ஏற்றி தான் ஆகணும், நோ அதர் வே. பட் அட் தி சேம் டைம் கொஞ்சம் ஒரு 3 நாள் கழித்து சித்தாக்கு வந்துடுங்க. மக்களுக்கு அதை தான் நான் வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். ஏன்னா வந்து இது இப்போ பின் விளைவில்லாத மருத்துவம், சித்த மருத்துவம். இது ஃபுல்லாக 100க்கு 100% நல்ல ஒரு பிரயோஜனம் கொடுக்கும். நீங்கள் மக்களை நான் கேட்டுக்கிறேன். நன்றி. நன்றி.